திமுகவுடைய மாணவர் அணி செயலாளர் திரு ராஜீவ்காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ராஜீவ்காந்தி, உங்களுடைய பார்வை என்ன? ஏற்கனவே கேட்ட விமர்சனத்துக்கும் சேர்த்து பதில் சொல்ல விரும்புவீங்க. இதை வரவேற்கத்தக்கதா? விமர்சனம் சொன்னவருடைய குரலோ முகமோ எனக்கு அடையாளம் தெரியல. அதனால எனக்கு எந்த கட்சியோட கருத்துன்னு கூட தெரியல எனக்கு. அது யாரும் தெரிஞ்சுக்கலாமா? தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பேசினார். சரி சரி சரி, மகிழ்ச்சி. அரசியல் புதிதாக வந்திருக்காங்க, அதனால ஒரு புது கருத்தை பேசியிருக்காங்க. மகிழ்ச்சி, பேசட்டேன். நீண்ட காலமாகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு வலியுறுத்திய மிக முக்கியமான ஒன்று, இந்தியாவில் சமூக நீதியும் சமமான நீதியும் கிடைக்கப்பட வேண்டும் என்றால் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தினால்தான் அந்த உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கப்படும். இன்னொன்று, பேரறிஞர் அண்ணாவும் தமிழர் கலைஞரும் எங்களுடைய தந்தை பெரியாரும் தொடர்ச்சியாக வலியுறுத்தியது, இந்தியாவில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு முறை அமல்படுத்தப்பட வேண்டும். உண்மையான சமூக நீதி கோட்பாடு என்பது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ இடஒதுக்கீடு தான். அதை நோக்கி நகர்வதுதான் சரியாக இருக்கும் என்பது, அதைத்தான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே ஒன்றிய அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதை பல்வேறு இடங்களில் வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராமரிப்பார்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களும் விமர்சனம் வைக்கிறாங்க. அதிமுக கூட இந்த விமர்சனம் வச்சது, நீங்க உங்களுக்கு அப்படி ஒரு இன்டென்ட் இருந்ததுன்னா மற்ற மாநிலங்கள் போல, சில காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் போல நீங்க சர்வே எடுத்திருக்கலாமே, அதை நீங்க செய்யலையே, தேசிய அளவில் வலியுறுத்தினீங்க, சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது சில இடங்களில் காங்கிரஸ் இயக்கம் எடுத்தது, அதை நான் மறுக்கல. ஆனால் பீகாருடைய கணக்கெடுப்புக்கு அடுத்து இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் செல்லாது, இது உதவாத ஒரு வேலையை நாம் செய்ய முடியாது, அது தேவையற்றது. என்றால் ஒரு கணக்கெடுப்பு, ஒரு புள்ளி விவரம் அது சட்டமாக்கப்பட வேண்டும். அதனால் சட்டப்பலன் உண்டு என்றால் தான் சட்டப்படி ஒரு அரசு செய்ய வேண்டும். பேருக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் வாக்கு வங்கி அரசியலில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், இது எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மக்கள் தொகை கணக்கோடு சேர்த்து ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும். கடந்த முறை எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னோம். இப்போது அறிவித்திருக்கிறார்கள். இதை கூடிய விரைவில் வருகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பை எப்போது நடத்துவார்கள் என்று தெரியவில்லை. அதில் உறுதியாக இது சாதிவார கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை காத்திருக்காமல் மிக விரைவில் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் சமூக நீதி நிலைநாட்டுவதற்கு, சம வாய்ப்பை நிலைநாட்டுவதற்கு, அரசியல் சட்டத்தின் நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக வசதியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி திரு ராஜீவ்காந்தி, தேங்க்யூ வெரி மச். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.